நம்ம எல்லாருக்குமே ஒரு இடம் இருக்கும். யாருகிட்டயும் பேசாம, எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாம, அப்படியே போய் உட்கார்ந்துன்னு இருக்கணும்னு தோன்ற இடம். அது எனக்கு மொட்டை மாடி. நேத்து கொஞ்சம் மனசு சரியில்ல. அதனால மொட்டை மாடிக்கு போய் பத்தேன். மேல வானம், சுத்தி அமைதி. கொஞ்ச நேரம் நம்ம பிரச்சனைகளை கூட மறக்க வைக்கிற அந்த சைலன்ஸ். எப்போ தூங்குனேனே தெரியல. ஆனா சில நேரம் தூக்கம் நம்மள ரெஸ்ட் பண்ண வைக்கிறது மட்டும் இல்ல, மறுநாள் திருப்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸையும் கொடுக்குது. சோ நேத்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் டே. பிஜே டெய்லி vlog டே 4க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மொட்டை மாடில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்ததும் பிரஷ் பண்ண. காலைல எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஆனா இரவு முழுக்க நம்ம பாடி ரெஸ்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் காலைல குடிக்கிற அந்த தண்ணி நம்ம நாளையே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண உதவும். காலைல எழுந்ததும் போனை பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க மறக்காதீங்க. அப்படியே தண்ணி குடிச்சு பார்த்தா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. சரி முதல்ல இதை முச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் நல்லா கழுவி முச்சு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் செஞ்சு சூடா நல்லா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போய் பார்த்தா இன்னைக்கு சிவப்பு கலர் பூவும் வெள்ளை கலர் பூவும் ரொம்ப அழகா பூத்து இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தின்னு இருக்கும் போது தான் இனி நம்ம கோயந்தம்மா மத்தியானம் லஞ்சு கூப்பிட்டது ஞாபகத்துல வந்துச்சு. சரி அப்படின்னு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே போய் பார்த்தா நம்ம கோயந்தம்மா வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு போனோம். அங்க போய் நல்லா ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டே சாப்பிட்டு, சில நேரம் சாப்பாடு நல்லா இருக்கிறத விட நம்ம கூட சாப்பிடுறவங்க கூட இருக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் அந்த மீலை இன்னும் ஸ்பெஷலா மாத்தும். அப்படிதான் இன்னைக்கு நல்ல சாப்பாடு, நல்ல கான்வர்சேஷன், அதுவும் எந்த அவசரமும் இல்லாம பீஸ்ஃபுல்லா ஒரு லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயந்தம்மா என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. லஞ்ச் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சு சிஸ்டம்ல இருந்த சில வேலையெல்லாம் பினிஷ் பண்ணிட்டு இப்போ உடற்பயிற்சிக்கான நேரம். ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் மீலா 5 முட்டை 4 பிரெட் சூடா ஒரு காப்பியை போட்டு கரகரன்னு சாப்பிட்டு பரபரன்னு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு முதுகு தசை பயிற்சி. எந்த ஒர்க் அவுட்டா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா ஹெவி வெயிட் தூக்க ஆரம்பிக்க கூடாது. வார்ம் அப் ரொம்ப முக்கியம். நம்ம பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ண போறேன்னு முதல்ல சொல்லி கொடுக்கிறது தான் வார்ம் அப். அதனால வெயிட் தூக்குறதுக்கு முன்னாடி பாடியை தயார் பண்ணிக்கணும். வார்ம் அப் முடிச்சு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு முதல்ல டெட் லிஃப்ட், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லேட் புல் டவுன், அடுத்து கேபிள் ஸ்ட்ரைட் ஆர்ம் புல் டவுன், அதுக்கப்புறம் சீட்டட் கேபிள் ரோ, கடைசியா க்ளோஸ் கிரிப் லேட் புல் டவுன். இவ்வளவு எக்ஸசைஸ் முடிச்சிட்டு அப்படியே மிரர் முன்னாடி போய் என்னோட பேக்க பார்த்தேன். அந்த நேரத்துல ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு. நம்ம பாடியில வர மாற்றம் ஒரு நாள்ல தெரியாது, ஆனா நம்ம விடாம பண்ற ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் ஒரு நாள் நம்மளே திரும்பி பார்க்க வைக்கும். அந்த சாட்டிஸ்பாக்சனோட ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே ஜிம்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தது ஒரு நல்ல ஷவர் எடுத்துட்டு நல்ல டின்னர் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நாள் முழுக்க எவ்வளவு வேலை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்ச நேரம் ஒதுக்காம இருக்க முடியாது. சோ என்னோட டிஜே பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே மக்களே, இதுதான் இன்னைக்கான டே 4. காலைல மொட்டை மாடில ஆரம்பிச்ச நாள் இரவு டிஜே பிராக்டிஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு. டே 5ல உங்களை தன்னம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். டாடா, பாய் பாய்.